الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் அவசரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடத்துமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தபாரக வ தஆலா என்னை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய மேலான மன்னிப்பையும் மகுசுரத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாபகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த உலக வாழ்க்கை என்பது ஹயாத்து துன்யா, ஒரு குறுகிய கால வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள், மிஞ்சி போனால் 70 வருடங்கள் என்று சொன்னார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் விதிவிலக்காக 70, 80, 90 வாழலாம். சராசரியாக இந்த உம்மத்தினுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயித்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியினுடைய சொல்லின் பிரகாரம் அந்த நபியின் மூலமாகவே அதை எங்களுக்கு உண்மைப்படுத்தியும் காட்டினார். 63 வருட வாழ்க்கை தான் அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுக்கு கொடுத்த வாழ்க்கை. அவர்களும் 70 அடையவில்லை. அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீண்ட காலம் வாழ்ந்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நாங்கள் கேட்க வேண்டும்.
கேட்பதில் தப்பு தவறு கிடையாது. கைருன் நாஸி அன்ஃபஅஹும், மனிதர்களில் சிறந்தவர் தானும் நல்லவனாக வாழ்ந்து மற்றவருக்கும் பயனளிக்கக்கூடியவராக வாழக்கூடியவர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யாருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம், 77 வயதாக இருக்கும், 5 நேர தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார்கள், 88 வயதாக இருக்கும், அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவதிலே அவருடைய நேரத்தை கழித்துக் கொண்டிருப்பார்கள், 68 வயதாக இருக்கும், தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆலோசகராக, புத்திமதி சொல்லக்கூடியவராக, பிள்ளைகளை சரியான வழியில் நெறிப்படுத்தக்கூடியவராக அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த முதியவர் திகழ்வார். இது மனித வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்களில் பெற்றவன் யார் என்பதனையும் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். 76 வயதை அடைந்தும் சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை இழந்தவன் கெட்டவன். 88 வயதை அடைந்தும் அல்லாஹுடைய ஜிக்ர் இல்லாமல், தஸ்பீஹ் இல்லாமல், குடும்பத்திற்கு சுமையாக பாரமாக இருந்து கொண்டு இந்த பூமியையும் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் மனிதர்களில் தீயவர்கள், கெட்டவர்கள் என்று 2 மனிதர்களையும் எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதல்ல முக்கியம். வாழும் காலம் வரைக்கும் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல், நம் குடும்பத்துக்காக மாத்திரம் பயனுள்ளவர்களாக வாழாமல், நம்மை சார்ந்தவர்களுக்கும் புற மக்களுக்கும் அண்டை அயலவர்களுக்கும் நம் தேசத்தவர்களுக்கும் பயனுள்ளவர்களாக வாழ்வோமையாக இருந்தால், நமது மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான மக்கள் இந்த பூமியில நாம் விட்டு விட்டு சென்றிருப்போம். ஒரு தொழுகையாளி நாளாந்தம் தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் பரலாக்கி வைத்திருக்கின்றான். 5 நேர பரலான தொழுகைகளில் மொத்தம் 17 ரக்காஅத்துக்கள் உள்ளன. அந்த 17 ரக்காஅத்திலும் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவதை அல்லாஹ் பரலாக்கி வைத்திருக்கின்றான். தொழுகின்ற ஒருவர் சூரா ஃபாத்திஹாவையோ அல்லது அதில் சில ஆயத்துக்களையோ விட்டுவிட்டால் அந்த தொழுகை சேராது. அந்த தொழுகையாளி அல்லாஹ்விடத்திலே தக்பீர் கட்டி, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான ஹிதாயத்துடைய வழியை எங்களுக்கு காண்பித்து அதில் எங்களை நிரந்தரமானதாக்கி தருவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் இஸ்திகாமத்தான், உறுதியான நிரந்தரமான ஈமானை கேட்கிறோம், நேரான வழியை கேட்கிறோம் அல்லாஹ்விடத்தில். நரக வழியை விட்டும் பாதுகாத்து சுவனத்தின் வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் 17 தடவைகள் பரலான தொழுகைகள் மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் நாளாந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரான வழி எது? சுவனத்தின் பாதையில் சென்றவர்கள் யார்? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், சில மக்களுக்கு யா அல்லாஹ் நீ நிஅமத் செய்திருக்கிறாய், நீ அவர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறாய். அந்த மக்கள் தான் சுவனத்தின் வழியிலே சென்றவர்கள். அவர்கள் சென்ற வழியைத்தான் நாமும் கேட்கிறோம். நீ அருள்பாலித்த, நீ நல்லவர்களாக்கிய அந்த மக்கள் யார் தெரியுமா? நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுக்காகவே தங்களுடைய மூச்சையும் பேச்சையும் அர்ப்பணித்து அமைத்துக் கொண்ட நல்லோர்கள். இந்த மக்கள் சென்ற வழிதான் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். இந்த வழியைத்தான் யா அல்லாஹ் நாமும் உன்னிடத்திலே கேட்கிறோம், அந்த வழியை உங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இவ்வளவு நேரமும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுவிட்டு நாம் கேட்கின்ற அடுத்த துஆ பிரார்த்தனை என்ன தெரியுமா? சூரா ஃபாத்திஹா என்றாலே வெறுமனே அது கராத்து மாத்திரம் அல்ல, அது அருமையான துஆ, கருத்தாளமிக்க ஒரு துஆ.
கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், நீ இந்த உலகத்திலே படைத்த மனித படைப்புகளுள் இரண்டு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவர் யார்? மக்தூப், உன்னுடைய கோபத்தை சுமந்த மக்கள் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய லஅனத் என்கின்ற சாபத்தை சுமந்தவர்கள். மக்தூப் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை சுமந்த ஒரு மனித சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஏன்? அவன் அர் ரஹ்மான், அவனை வணங்கக்கூடியவர்களுக்கும் உணவளிப்பது அல்லாஹுடைய கடமை, அவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் ரிஸ்க் அளித்து எல்லா வாக்குகளையும் கொடுத்து அவனை வாழ வைப்பது அந்த ரஹ்மானுடைய பொறுப்பு. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க மாட்டான், அவன் ரஹீமாக இருப்பான். மூமின்களுக்கு மாத்திரம் கிருபை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஆக எங்களில் அப்துல் ரஹ்மானும் இருக்கிறார்கள், அப்துல் ரஹீமும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் அல்லாஹ்வுக்குரியதுதான். கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்தை சுமந்த மக்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இரண்டாவது மனிதர் யார் தெரியுமா? இரண்டாவது கூட்டம் வலல்லாலீன், தானும் வழிகட்டு பிற மக்களையும் வழிகெடுக்கக்கூடிய மக்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இந்த இரண்டு கூட்டத்தை விட்டு யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று துஆ அந்த சூராவை ஓதியதற்கு பிறகுதான் ஆமீன், நான் இவ்வளவு கேட்ட துஆவையும் யா அல்லாஹ் கபூல் செய்வாயா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மக்தூப், இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் சுமந்த மக்கள் யார்? அவர்கள் தான் யூதர்கள். பாலி, தானும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடிய கூட்டம் யார்? அவர்கள் தான் நசாராக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு கூட்டத்தார்களையும் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தினுடைய ஆதிக்கம் அவருடைய கைகளிலே தான் இருக்கிறது. செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், கல்வி அறிவு ஞானத்தின் உயர்ந்த நாசா வரைக்கும் சென்று வருகின்ற ஆற்றலை அவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள். விஞ்ஞான உலகத்தின் உச்சத்தை தொட்டவர்களும் அவர்கள் தான். நவீன கண்டுபிடிப்பாளர்கள் அனைவரும் அவர்கள் தான். நோபல் பரிசை வழங்கக்கூடியவர்களும் அவர்கள் தான். ஆஸ்கார் விருதுகளை வழங்கக்கூடிய பணம்பலம் படைத்தவர்களும் அவர்கள் தான். இந்த உலகத்தில் எங்குதான் அவர்களுடைய ஆதிக்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த முழு உலகத்திலும் இந்த இரண்டு சாரார்களையும் அல்லாஹ் உயர்ந்த நிலையில் அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நியதி. இந்த யூதர்கள் என்பவர்கள் மேற்கு ஐரோப்பாவில் 1800க்கு முன்னால் வாழ்ந்து பல பிரச்சனைகளையும் இரத்த கலரிகளையும் பசாதுகளையும் உண்டு பண்ணியவர்கள். யூதா என்று சொல்லக்கூடிய கொள்கையை பின்பற்றியவர்கள். இவர்கள் எங்கிருந்து தோற்றம் பெற்றார்கள்? இவர்களுடைய ஆரம்பம் எங்கே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 மனைவியை கொடுத்தான். சாரா அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்களில் வந்தவர்கள் தான் அரபு மொழி பேசக்கூடிய அரேபியர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக பிறந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றர்களில் வந்தவர்கள் தான் இந்த சாபத்துக்குரிய யூதர்களாக இருக்கிறார்கள். சமுதாயத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய நிம்மதியை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டில் நாம் இப்போது 21ஆவது நூற்றாண்டில் இருக்கிறோம். 17ஆம் நூற்றாண்டில் மேற்கு ஐரோப்பாவில் யூதர்களுடைய சனப்பெருக்கம் கூடிக்கொண்டே செல்லுகிறது. இடப்பற்றாக்குறை ஏற்படுகிறது.
குடியிருப்புகளை இன்னும் இன்னும் விஸ்தரிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. வாழ்ந்த அவர்களுடைய மக்களுக்கு மத்தியில் இடப்பற்றாக்குறை வந்தபோது அவர்களில் ஒரு சிலர் மேற்கு ஐரோப்பா கண்டத்திலிருந்து இடம்பெயர ஆரம்பிக்கிறார்கள். 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் இருக்கின்ற மனிதர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற சட்டங்களில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த யூதர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்று 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த ஐரோப்பிய மன்னர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் இந்த யூதர்கள். இதன் காரணமாக மேற்கு ஐரோப்பாவில் இருந்து அந்த யூத சமுதாயம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சுதந்திரத்தை கேட்டதன் காரணமாக 1870 முதல் 1880 வரைக்கும் 10 ஆண்டு காலங்களாக ஐரோப்பாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஐரோப்பாவில் ஒரு யூதனும் இல்லாத அளவுக்கு அந்த பூமியை சுத்தப்படுத்தினார்கள் அந்த மன்னர்கள். அந்த அளவுக்கு சமுதாயத்தின் விஷமிகளாக இருந்தவர்கள் அந்த யூதர்கள். 1930ஆம் ஆண்டு ஹிட்லர் என்ற ஒரு ஆட்சியாளர் அறிமுகமாகின்றார். நாஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை பிரகடனப்படுத்தினார். அந்த கொள்கையின் மூலமாக அநீதம் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், தன் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்களை எல்லாம் கைது செய்து நச்சு வாயுக்கள் கொடுத்து அவர்களை கொன்றொழித்த வரலாறு அந்த ஹிட்லரை சாரும். அவன் சுமாராக 60 லட்சம் 6 மில்லியன் மக்களை கொன்றொழித்தான். அதில் 30 லட்சம் மக்களை கொன்ற வரலாறு பேசுகிறது. நச்சுவாயுக்கள் கொடுத்து பல நாட்களாக அவர்களை சித்திரவதை செய்து கொண்ட வரலாறை அது சொல்லி காட்டுகிறது. 2ஆம் உலக யுத்தம் நடைபெற்று முடியக்கூடிய காலம்தான் 1941. அதே போன்று முதலாவது உலக மகா யுத்தம் 1939 தொடக்கம் 1941 வரை முதலாவது உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அனைத்து யூதர்களையும் ஹிட்லர் தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து வெளியேற்றினான். அதில் 7 லட்சம் மக்களை மாத்திரம்தான் அவன் விட்டு வைத்தான். அவர் சொல்லுகின்றார், ஹிட்லர் என்ற அந்த மன்னர் ஆட்சியாளர் சொல்லுகின்றார், 90% யூதர்களை இந்த பூமியிலிருந்து நான் அகற்றி சுத்தப்படுத்தி விட்டேன், இந்த பூமியை சுத்தப்படுத்தி விட்டேன், 10% மக்களை விட்டு வைத்திருக்கிறேன். அவர்களை ஏன் நான் விட்டு வைத்தேன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக காலம் செல்லும், அந்த மக்களை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்ற ஒரு கருத்தை இந்த சமுதாயத்திற்கு சொன்னார். அதைத்தான் இன்று முஸ்லிம் உலகம் மட்டுமல்ல முழு உலகமும் அந்த 10% மக்களினால் படுகின்ற பாடும் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் நாளாந்த முழு உலகமும் இரத்த கண்ணீர் வடிக்கின்ற அளவுக்கான பலவாறான அடாவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த சமுதாயத்தை பற்றித்தான் அல்லாஹ் வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், இந்த உலகத்தில் வழிகட்டவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்தை சுமந்த 2 கூட்டத்தார்கள் இருக்கிறார்களே, இவர்களை நீங்கள் ஆட்சியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, பிரதேசத்தை கொடுத்து, அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து எந்த ஒன்றை கொடுத்தாலும் கூட வலன் தர்தா, ஒருபோதுமே அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களோடு பிணக்குகளிலே ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த 2 கூட்டத்தார்களை பற்றி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பூமியில் ஒரு கூட்டம் இருக்கிறது.
அவர்கள் யார் தெரியுமா? லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக். இந்த பூமி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது பலஸ்தீன் மண்ணைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பூமியில் பலஸ்தீனில் ஒரு கூட்டம் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் புனிதத்துவங்களையும் அழிப்பதற்காக போரிட வருவார்கள். அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஏகத்துவ கொள்கையை சுமந்து ஈமான் உள்ளவர்கள் அவர்களை தாக்கிக் கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும்? கியாமத் நாள் வரைக்கும் அவர்களுக்கு எதிரான போராட்டம் அந்த மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக பலஸ்தீன் என்பது உலகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான புனித ஸ்தலங்களில் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. இந்த முழு உலகத்திலும் அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்காக முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹ். அதற்கு கல்லு வைத்தவர்கள் மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்திலே கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த உலகத்தின் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்ததாக 2ஆவதாக கட்டப்பட்ட பள்ளி எது? சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா. அதுதான் பலஸ்தீனில் இருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் என்ற புனித பள்ளி என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நபியே நாயகமே, மஸ்ஜிதுல் ஹராமையும் பைத்துல் முகத்தஸையும் கட்டுவதற்கு இடைப்பட்ட காலம் எவ்வளவு? அதற்கு பிறகு எவ்வளவு காலத்திற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது? 40 ஆண்டுகள் இடைப்பட்ட காலம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அடுத்ததாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. மக்காவிலிருந்து வாழ்ந்த நபி அவர்கள் 13 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை முடித்துவிட்டு மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் சென்று மதீனாவின் எல்லையிலே குபா என்ற பள்ளியை கட்டினார்களே, அது இந்த உலகத்தில் கட்டப்பட்ட 3வது மஸ்ஜித். அதற்கு பிறகுதான் மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிதுன் நபவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் 3 ஊரை அல்லாஹ் புனிதத்துவங்கள் நிறைந்த ஊராக புனித பூமியாக்கி வைத்திருக்கிறார். அந்த 3 ஊர் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கின்ற மக்கா, 2வது பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற அந்த பூமி, 3வது என்னுடைய மஸ்ஜித் இருக்கின்ற இந்த புனிதமான மதீனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 3 ஊர்களுக்கும் யார் ஒருவர் நன்மையை நாடி பிரயாணம் செய்கின்றாரோ அவர் அந்த ஊரை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்களுக்கு நன்மைகள் எழுதப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகின்ற 2 ரக்காஅத் தொழுகை ஏனைய பள்ளிகளில் தொழுகின்ற 1000 தொழுகைகளை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சிறப்பம்சங்களை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபை மிஅராஜின் பக்கம் அழைப்பதற்கு விரும்புகிறான். எங்கிருந்து எங்கே அழைத்தான் என்பதை சூரா அல் இஸ்ராவின் ஆரம்ப வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுல. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வார்த்தை என்ன? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் என்னுடைய அடியாரை நான் இரவு நேரத்திலே அழைத்து சென்றேனே என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டு என்ன சொன்னால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுமந்திருக்கின்ற அந்த பலஸ்தீனுடைய பூமி இருக்கிறது, அது புனித பூமி. பாரக்னா ஹவுலா. அதையும் அதை சுற்றி இருக்கின்ற பகுதிகளையும் நாம் பரக்கத்துள்ள பூமியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அந்த பலஸ்தீனுடைய மண்ணை பற்றி சொல்லுகின்றான். அநேகமான நபிமார்கள் பிறக்கின்ற இடமாக அந்த பலஸ்தீன் மண்ணை அல்லாஹ் தெரிவு செய்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே பிறந்தார்கள்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே பிறந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனிலே பிறக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுடைய மண்ணுக்கு சொந்தக்காரர். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்யஸா அலைஹிஸ்ஸலாம், ஸுல்கிஃப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் பிறந்த பூமி பலஸ்தீனுடைய பூமி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 ஆண்டு இன்று இரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய கஸா பள்ளத்தாக்கில் 150 பிறந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 204 வயதில் தன்னுடைய 54வது வயதிலே மரணித்தவர்கள். இந்த சமுதாயத்தினுடைய பல பொக்கிஷங்களை தந்து சென்றவர்கள். அந்த மண்ணுக்குரியவர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுடைய ஆட்சியாளராக இருக்கிறார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். இந்த உலகத்தை ஆண்டவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். முழு உலகத்தையும் ஆண்டவர்கள். ஒரு நாட்டை அல்ல, ஒரு பிரதேசத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தையோ ஆண்டவர்கள் அல்ல. முழு உலகத்தினுடைய ஆட்சியும் அல்லாஹ் 4 பேருடைய கையிலே கொடுத்திருந்தான். 2 முஸ்லிம்கள், 2 காபீர்கள். அந்த 2 முஸ்லிம்களில் ஒருவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தினுடைய ஆட்சியை ஏற்றவர்கள், முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். 2வது முஸ்லிம் ஸுல்கிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். 3வது ஆட்சியாளர் நம்ரூத். 4வது ஆட்சியாளர் புக்த் நஸ்ர் என்று சொல்லக்கூடியவர். இந்த 4 பேருக்கும் உலகத்தின் ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதில் முதன்மையானவர்களாக திகழ்ந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய தந்தையின் வஃபாத்துக்கு பிறகு அந்த பலஸ்தீன் மண்ணுடைய ஆட்சியை பொறுப்பேற்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். பொறுப்பை ஏற்க காத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு அருமையான துஆவை கேட்டார்கள். قال رب اغفر لي وهب لي ملكا لا ينبغي لأحد من بعدي إنك أنت الوهاب. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து என்னை நேரான வழியில் என்னை செலுத்துவாயாக துஆ கேட்கிறார்கள். ஒரு பொறுப்பை ஏற்க போகிறார்கள். ஒரு சமூகத்தினுடைய தலைவிதியை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நீ என்னை வழிப்படுத்தியா அல்லாஹ், நல்ல புத்தியையும் சீரான சிந்தனையையும் மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை தீட்டக்கூடிய நல்ல ஆற்றலையும் தைரியத்தையும் சக்தியையும் மனதைரியத்தையும் தாயா அல்லாஹ். தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பேன், செய்வேன். ரப்பி இக்ஃபிர் லீ, என்னை மன்னித்து என் பிழைகளை பொறுப்பாயாக என்று துஆ கேட்டார்கள். 2வதாக கேட்கிறார்கள், வஹப் லீ முல்கன், எனக்கு ஒரு அரசு ஆட்சியை தாயா அல்லாஹ். அது எப்படி இருக்க வேண்டும்? லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி, எனக்கு பிறகு, என்னுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த உலகத்தில் இந்த சுலைமானை போல வேற யாருமே ஆட்சி செய்யக்கூடாத ஒரு தனித்துவமான ஆட்சி அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்தான். முழு உலகத்தையும் உள்ளங்கையிலே கொடுத்தான். முழு உலகத்தையும் வசப்படுத்தினான். காற்றை வசப்படுத்தினான். அனைத்து படைப்பினங்களின் மொழியையும் விளங்கிக் கொள்ளுகின்ற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். முழு உலகத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஜின்களை வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடிக்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவை இன்று நாங்கள் சோசியல் மீடியாக்களிலே அவருடைய போட்டோவை பார்க்கிறோமா இல்லையா? அந்த உருவ அமைப்பை வரைந்து கட்டியவர்கள் உமையா ஆட்சியில் வாழ்ந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். ஹிஜ்ரி 73 ஆண்டு நாம் இப்போது பார்க்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய தோற்றத்தை வரைந்து கட்டியவர்கள். அதற்கு பிறகு சில சிதைவுகள்,
கட்டிட இடைப்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டதுதான். அதை திருத்தி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் யூதர்கள் தங்கள் உயிரை விட மேலாக மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்று இருவருடைய கையிலும் இழுபறியாக உனக்கா எனக்கா என்ற போட்டியே அவர்கள் கொண்டாடுவதெல்லாம் எங்களுக்குரிய இது புனித பூமி. ஏன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் டேவிட்டுக்கும் சாலமனுக்கும் இருக்கின்ற உரிமை உங்களுக்கு இல்லை என்ற போராட்டம் தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தில் வாழுகின்ற நம் அனைவருக்கும் வழிகாட்டி இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம் என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் வருகின்ற வரைக்கும் அந்த மண்ணிலே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா துகாத்தில் யஹூத், ஒரு யஹூதியும் மிச்சம் இல்லாத அளவுக்கு கொன்றொழிக்கப்படுகின்ற வரைக்கும், இந்த பூமி சுத்தப்படுத்தப்படுகின்ற வரைக்கும் கியாமத் நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த பூமி எல்லாம் பிரச்சனைகளையும் பசாதுகளையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த யஹூதிகள் ஒரு காலம் வருகின்ற போது முஸ்லீம்களை கண்டு விரண்டு ஓடுவார்கள். தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்கே ஓடி ஒளிப்பது என்று ஓடுவார்கள். கற்களுக்கு பின்னால் ஓடி போய் ஒளித்துக் கொள்ளுவார்கள். கல் பேசும், முஸ்லிம் முஸ்லிமே, எனக்கு பின்னால் ஒரு யஹூதி மறைந்திருக்கிறான், அவனை வந்து கொல். கல்லு பேசும், கல்லு மாட்டிக் கொடுக்கின்ற ஒரு காலம் வரும். மரங்களுக்கு பின்னால் ஒளித்துக் கொள்ளுவார்கள். ஒரு முஸ்லிமை பார்த்து மரம் பேசும், முஸ்லிம், எனக்கு பின்னால் ஒரு யஹூதி ஒளிந்திருக்கின்றான், மறைந்திருக்கின்றான், அவனை கொல் என்று மரம் மாட்டிக் கொடுக்கின்ற காலம் வரும். இந்த காலம் வராத வரை இந்த உலகம் அழியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காட்சிகளை கேட்கின்ற போது, பார்க்கின்ற போது எந்த முஸ்லிமினுடைய உள்ளமும் கலங்காமல் இருக்க மாட்டார். வெறுமனே பார்த்துவிட்டு கண் கலங்கிவிட்டு கரைந்து போவது மட்டுமல்ல எங்களுடைய கடமை. எங்காவது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு நோய் வருகிறதா, நிம்மதி இழந்து கண்ணீர் வடிக்கின்றானா, ஈமானிய ரத்தம் சொட்டப்படுகின்ற அளவுக்கு அவன் தாக்கப்படுகின்றானா, ஈமானிய உணர்வுகள் மிதிக்கப்படுகிறதா, சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிகர்கள், இப்படியானவர்கள், அப்பாவி பொதுமக்கள் அழிக்கப்படுகின்ற காட்சியை பார்க்கிறோமா, கேட்கிறோமா? நமது கடமை என்ன? இரண்டு வகையான கடமைகள். ஒன்று, ரப்பிடத்திலே நாம் முறையிடுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒருவரிடத்திலிருந்து ஆபத்துக்கள், தீங்குகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பயம் ஏற்படுகிறதா, தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம், இந்த துஆவை கேளுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாப் ஸரீஅல் ஹிசாப் அஹ்ஸிமில் அஹ்ஸாப் அல்லாஹும்ம அஹ்ஸிம்ஹும் வ ஸல்ஸில்ஹும், இந்த துஆவை உங்களுக்கு எதிரானவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பாரப்படுத்துங்கள், கேளுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷி'த, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, அது அண்டை நாட்டவர்களாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகத்தினருக்காக இருக்கலாம், எங்கள் அயல் வீட்டுக்காரன் எங்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவனாக இருக்கலாம், நாங்கள் ஒன்றாக தொழில் செய்கின்ற இடத்திலே எங்களுக்கு எதிராக குடிபறிக்கின்றவனாக இருக்கலாம், யார் எனக்கு என்னுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய அளவிலே செயல்படுகிறானோ அவனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற தீர்வு 2 ரக்காஅத் தொழுதுவிட்டு இந்த துஆவை கேட்கின்ற போது நிச்சயமாக அர்ஷுர் ரஹ்மான் எங்களுக்கு நிம்மதியை தருவார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே மிகவும்
வறுமைப்பட்ட நாடு. இந்த உலகத்தினுடைய கவலையையும் சுமந்திருக்கின்ற நாடுகள் இரண்டு, ஒன்று பலஸ்தீன், இன்னும் ஒன்று ஆப்கானிஸ்தான். இந்த பலஸ்தீன் மண்ணில் தான் அதிகமான யத்தீம்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த நாட்டில் அதிகமான யத்தீம்கள் இருக்கிறார்கள், தந்தையை இழந்த அனாதைகள் இருக்கிறார்கள் என்றால் அது பலஸ்தீன் மண்ணில் தான் இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அதிகமான விதவைகள், வாழும் வயதையுடைய இளம் பெண்கள் விதவைகள் எங்கே இருக்கின்றார்கள் என்றால் அதுவும் அந்த பலஸ்தீன் மண்ணில் தான் காணப்படுகிறார்கள். பிறக்கின்ற போதே அல்லாஹு தஆலா அவர்களை சுவர்க்கத்தின் பூக்களாக பறவைகளாக அல்லாஹ் படைக்கின்றான். அதனால் தான் அவர்களிடத்தில் இரண்டு விதமான குணாதிசயங்களை எங்களால் பார்க்க முடிகிறது. பலஸ்தீன் மக்கள் இயல்பிலேயே அழகானவர்கள். ஏன்? அவர்கள் சுவர்க்கத்திற்காக படைக்கப்பட்ட பூந்தோட்டங்களில் விளைகின்ற ரோஜாக்கள். அவர்கள் இயற்கையிலே அழகானவர்கள். இது அல்லாஹ் அந்த மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஒரு பாக்கியம். அல்லாஹ் இரண்டாவது அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 5 வயது குழந்தை கூட இஸ்லாத்துக்கு எதிராக வருகின்ற அந்த இஸ்ரேலிய செங்கரடி படைகளை நெஞ்சுக்கு நேராக நின்று எதிர்த்து பேசுகின்ற ஆற்றல் அந்த சிறுவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நியதியில் உள்ளவைகள், அல்லாஹுடைய கதிரில் உள்ளவைகள். உலகமே அழுகிறது. முஸ்லிம்கள் மாத்திரமா? மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், மேற்கத்திய நாடுகளிலே வாழுகின்ற மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இஸ்ரேலுக்கு எதிராகவும் பலஸ்தீன் மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் யாரும் பலகீனம் அடைந்து விடக்கூடாது. எங்களுடைய தொழுகைகள், எங்களுடைய குனூத்து நாஸிலா, நாங்கள் ஓதுகின்ற குனூத், அவர்களுக்காக கேட்கின்ற துஆ ஒன்றுமே அல்லாஹ்விடத்திலே கபூலாகவில்லையா? நாங்கள் பலகீனம் அடைந்து விடக்கூடாது. கேட்பது எமது கடமை, கொடுப்பது அவனுடைய உரிமை. அல்லாஹ் எப்போது யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கரெக்டாக சரியாக கொடுப்பது அல்லாஹ்வுடைய நியதியில் உள்ளது. எமது கடமை என்ன? அவர்களுக்காக துஆ கேட்பதாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் ஏன் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாகிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், முதலாவது அது அல்லாஹ்வுடைய நியதி. எப்போது கொடுப்பான் அதை கொடுப்பான். இரண்டாவது, இன்று உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒற்றுமை இல்லா தன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சுபகு தொழாமல் இருந்து கொண்டு, துஆ கேட்காமல் இருந்து கொண்டு பலஸ்தீன் மக்களை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. இதுதான் இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய நிலை. சுபகு தொழாதவர்களால் தான் அதிகமாக கவலையும் கண்ணீரும், மெசேஜ்கள், செய்திகள், வீடியோக்கள், ஆடியோக்கள் ஷேர் பண்ணப்படுவது யாரினால்? அதிகமாக சுபகு தொழாமல் படுத்துறங்குகின்றவர்களால். இவர்களால் உலகத்திற்கு, சமூகத்திற்கு என்ன பயன் இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, ஃபஜ்ருடைய அஸானுக்கு முன்னால் எழுந்து 2 ரக்அத்தேனும் தொழுது அந்த நேரத்தை எமது இஸ்லாமிய உறவுகளுக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். 5 கால பரலான தொழுகைகளுக்கு பிறகும், சுன்னத்தான தொழுகைகளுக்கு பிறகும் அந்த மக்களுக்காக கையேந்துவோம். இதுவே நாம் அவர்களுக்கு செய்கின்ற கடமையும் உரிமையும். எங்களுடைய கல்விலும் ஈமான் இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளமாகும். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாத்து, நம் முஸ்லிம் சமூகத்தினரையும் அல்லாஹ் பாதுகாத்து, இந்த உலகத்தில் உள்ள வரைக்கும் ஈமானோடு வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு முஸ்லிம் சமூகத்தினருக்கு மேலான பாதுகாப்பை கொடுத்தல்வாயாக. அநியாய முறையிலே கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளிலே வாழ வைப்பாயாக. அவர்கள் இழந்ததை விட கயிறுகளை, நலவுகளை கொடுத்து நிம்மதியாக வாழுகின்ற மக்களாக அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்தை வாழ வைப்பாயா. 4000க்கு மேற்பட்ட பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்ற செய்தி அதைவிட அதிகமாக இருக்குமோ என்று இஸ்லாமிய உலகம் அஞ்சுகின்ற அளவுக்கு
மக்களுக்கு போதுமான உணவு இல்லாமல், மருத்துவ வசதிகள் இல்லாமல், சுத்தமான குடிநீர் இல்லாமல், தொற்று நோய்களுக்கு மத்தியிலே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீதியோரங்களிலும் ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு கணவன் இல்லாமல், பெற்றோர் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல் யார் எங்கே என்ற மஹ்ஷர் மைதானத்துடைய நிலைமையை அந்த மண்ணிலையா அல்லாஹ் இன்று மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீயே பாதுகாப்பளிப்பாயாக. ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். உன்னை நம்பியவர்களை நீ கைவிட மாட்டாயா அல்லாஹ். ரஹ்மானே, அவர்களுக்கு நீயே பாதுகாப்பாக இருப்பாயாக. அவர்கள் அனைவர்களுடைய ஈமானை நீ பாதுகாப்பாயாக. அவருடைய உயிர்களை பாதுகாப்பு